அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 14, 1947 ராஸ்வெல், நியூ மெக்சிகோ, USA. இங்கே மேக் பிரேசல் சொல்லிட்டு ஒரு நபருக்கு ஃபாஸ்டர் ரேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு காலையில் எப்பயும் போல அவரோட வேலைக்கு போறாரு. ஆனால் அன்னைக்கு போறப்ப அவரோட ஃபீல்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஒரு விமானத்தோட பாகங்கள், ஒரு வித்தியாசமான பாகங்கள் அவரோட ஃபீல்டில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அவர் உடனே ராஸ்வெல் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ், அதாவது RAAFக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு. அவங்க உடனே கிராஷ் சைட்டுக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல உடனே ப்ரெஸ் ரிலீஸும் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ராஸ்வெல் ஆர்மி ஃப்ளையிங் சாசர், அதாவது ஃப்ளையிங் சாசர்ங்கிறது அந்த காலத்துல UFOன்னு சொல்லுவாங்க, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஏலியன் ஷிப் மாதிரி வச்சிடலாங்க. ஸோ இதை கேப்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்றாங்க. இது மீடியால, உலக நியூஸ்லயே ரொம்பவே ஒரு வைரலான ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்கும். இந்த சர்ச்சைக்குரிய நியூஸ்க்கு அப்புறம் நாங்களும் UFO பார்த்தோம்னு சொல்லிட்டு US கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 300க்கு மேல UFO சைட்டிங் ரிப்போர்ட் ஆகுது. இது எங்கன்னா நிவாடா டெசர்ட்க்கு பக்கத்துல. இந்த நிவாடா டெசர்ட்ல தான் USோட டாப் சீக்ரெட் மட்டும் பல மர்மங்கள் அடைஞ்ச ஒரு இடம் இருக்குது. அதுதான் ஏரியா 51. இந்த ஏரியா 51ல இன்னைக்கு வரைக்குமே US என்ன பண்றாங்கன்னு வெளிப்படையா சொல்லவே இல்லை. வாங்க, இந்த ஏரியா 51னா என்ன, இதுக்கும் ஏலியன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்புல ரவிக்குமார் இயக்கத்துல இன்னைக்கு அயலான் படம் திரைக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல தருணமா இருக்கும் நம்ம ஏலியன்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நினைச்சேன். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இப்போ மக்கள் இந்த ராஸ்வெல்ல இந்த கிராஷ் நடந்தது இல்லையா, இதை பத்தியே நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதை பார்த்த US கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, USோட டாப் ஏர்ஃபோர்ஸ் அபிஷியல்ஸை அந்த ராஸ்வெல், அந்த ஏர் கிராஷ் நடந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. இப்போ அவசரமா இவங்களும் அங்க போறாங்க. அங்க இருக்கிற டெப்ரீஸை கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா அடுத்த நாளே ஒரு ரிப்போர்ட், அதாவது மீடியாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்க இருந்தது தப்பா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க, இது ஒரு சாதாரண வெதர் வரும்னு சொல்லிட்டு நியூஸை அப்படியே மாத்தி அவசரமா மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா பிற்காலத்துல மேக் பிரேசல், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபீல்டோட ஓனர், இவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பொருள்களை என் கையில எடுத்து பார்த்தேன். அந்த கையில எடுத்து பார்க்குறப்பவே அது வித்தியாசமா இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு ரப்பர் துண்டுகளோ இரும்பு துண்டுகளோ ஒரு ஃபாயில் மாதிரி, ஒரு தின் சில்வர் ஃபாயில் மாதிரி கூட ஒன்று பார்க்குறாரு. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹார்டாக இருந்ததுன்னு சொல்றாரு. எவ்வளோ ஹார்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சுத்தியை வச்சு அந்த தின் ஃபாயில் மேலே அடிச்சா கூட அந்த ஃபாயில் மடங்காதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபாயிலை நம்ம என்ன ஷேப்ல வேணா ஈஸியா வடிவமைச்சுக்கலாம்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நான் பார்த்தது இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த டெப்ரீஸை கிளியர் பண்ண போனார்ல ஒரு ஃபயர்மேன், இவர் பிற்காலத்துல ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டா என்ன சொல்றாருன்னா, நான் 4 பாடிஸ், அதாவது ஒரு 4 ஃபீட் ஹைட்ல ஒரு வித்தியாசமா உடல்கள் கொண்ட 4 பாடிஸை பார்த்தேன். ஆனா அன்னைக்கு நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் நான் ரொம்ப நாளா வாயை திறக்கலைன்னு இந்த ஃபயர்மேன் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய செய்திகள் வர மக்கள் என்ன நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ உண்மையிலேயே இந்த 4 பாடிஸ் US கிட்ட தான் இருக்கு. இந்த டெப்ரீஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு இந்த ஏரியா 51ங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, இங்க வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை, அவங்களோட டெக்னாலஜியை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு US கவர்மெண்ட் ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா USோட கவர்மெண்ட் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள செய்திகளை எப்பவுமே டினை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, மறுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வாங்க, உண்மையிலேயே ஏரியா 51 எதனால சீக்ரெட்டா US கவர்மெண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நிவாடா க்ரூம் லேக், USA. இங்க தாங்க 1500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல இந்த ஏரியா 51 அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா 51 பார்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வார்னிங் சிக்னல்ஸ், அதாவது மிலிட்ரியோட ஹை செக்யூரிட்டியோட பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, ட்ரெஸ்பாசிங் ஹைலி ப்ராஹிபிட்டட், அது மட்டும் இல்லை மிலிட்ரி ஏரியா டூ நாட் என்டர், இந்த மாதிரி பல ஹோர்டிங் சிக்னல்ஸோட மக்கள் உள்ள வராத அளவுக்கு, இந்த ஏரியாக்குள்ள இந்த 1500 கிலோமீட்டர் பார்டருக்குள்ளேயே வராத அளவுக்கு கவர் பண்ணப்பட்டிருக்கு. 2019ல ஒரு நபர் இந்த ஏரியா 51க்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாரு, ட்ரெஸ்பாசிங் பண்றாரு. அவரை உடனே இந்த USோட மிலிட்ரி சுட்டு கொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சீக்ரசி அண்ட் பிரைவசியா US கவர்மெண்ட் இந்த ஏரியா 51 மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த ஏரியா 51ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைவே தான் இருக்குது, ET ஹைவே. இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, USோட நியூக்ளியர் டெஸ்ட் சைட்னு சொல்லப்படுற நிவாடா டெஸ்ட் சைட். இங்கதான் USோட பல நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க.
இந்த ஹைவேயோட பேர் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி ஹைவே, அதாவது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஹைவே தான் இதோட பேருமே வச்சிருக்காங்க. இந்த ஹைவேல நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெட்ரோல் பங்க், அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஹைவேஸ்ல எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அந்த எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த ஏரியா 51 பக்கத்துல ஒரே ஒரு சின்ன கிராமம் தாங்க இருக்கு. இந்த கிராமத்தோட பேரு ரேச்சல். இதோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களா? 70 பீப்புள்ஸ். ஆமாங்க, கரெக்டா தான் கேட்டீங்க. வெறும் 70 மக்கள் தான் அந்த கிராமத்துல இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்ப ஏரியா 51ல வேலை செய்யறாங்க இல்லையா, இவங்களை செலெக்ஷன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டினைசேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்பவே ஸ்பெஷல் பீப்புளா இருக்கணும். இவங்களோட மிலிட்டரி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல இங்க பண்ற த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க, ரொம்ப குவாலிஃபைட் அண்ட் ஹைலி செக்யூர்டான ஒரு சயின்டிஸ்ட் தான் இங்க ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ தட் இவங்க அங்கேயே இருப்பாங்க வேலை செய்யற வரைக்கும். அங்க இருக்கிற வரைக்குமே எந்த ஒரு டேட்டாவுமே இவங்க வெளியில லீக் பண்ணக்கூடாதுன்னு ஹைலி ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் போட்டு தான் இங்க வேலைக்கு ஃபர்ஸ்ட் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இந்த வேலைக்கு வராங்க இல்லையா, இவங்களை எப்படி கூப்பிட்டு வராங்கன்னா, நீங்க சாதாரணமா ஒரு காரு பஸ்ல எல்லாம் போக முடியாது. இப்போ நீங்க லாஸ் வேகாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட் மூலியமா இந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இவங்களை உள்ள ஏரியா 51 ரீஜனுக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க. 1955ல பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்க்கும் கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த கோல்டு வார் சமயங்கள்ல ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு வந்து கண்காணிப்பாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில், அதாவது 1955 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டை வச்சு, அதாவது சேட்டலைட் வச்சு ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் எடுக்கிறதோ இல்லை இமேஜஸ் கேப்சர் பண்ணுறதோ, இன்னொரு நாட்டோட இமேஜஸ் கேப்சர் பண்ணுறதோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதனால யூஎஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் அக்வாட்டோன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அக்வாட்டோன் படி என்ன பிளான்னா, நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும், அது 70,000 அடிக்கு மேலே பறக்கணும், அதுவும் சோவியத் யூனியனோட ரெடாருக்கு சிக்காம நம்ம பறக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் தயாரிக்கணும்னா இதுக்கு ஆல்ரெடி யூஎஸ் கிட்ட இதுக்கான ஏரியா வந்துட்டு கலிஃபோர்னியால இருக்குது. பட் இதை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணோம்னா, அதாவது யாருக்குமே தெரியாம இது டெஸ்டிங் நடந்தாகணும். அப்பதான் இது ஒரு வார சமயங்கள்ல ரொம்ப நுணுக்கமா யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த டெஸ்டிங்காக என்ன பண்றாங்க, பல இடங்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல இடத்துல இந்த சர்ச் ஆப்ரேஷன் நடக்குது, எங்க டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த சமயங்கள்ல தான் ஏரியா 51ங்கிற இடத்த வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலா செலக்ட் பண்றாங்க இந்த ஏர்கிராஃப்டை டெஸ்ட் பண்றதுக்கு. இந்த ஏர்கிராஃப்ட் வேற எதுவும் இல்லைங்க, லாக்ஹீட் U2ன்னு சொல்லிட்டு யூஎஸோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் அந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்டது. 1945ல யூஎஸ் ஜப்பான் மேல ஒரு அட்டாமிக் பாம் ஒன்று டிட்டோனேட் பண்றாங்க. பிற்காலில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இதோட டெஸ்டிங் கூட இந்த நிவாடா டெஸ்ட் சைட்ஸ், இந்த ஏரியா 51 ரீஜியன்ல இந்த நிவாடா டெஸ்ட் சைட் இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா, இங்க நடந்திருக்கும்னு சொல்லப்படுது. 1955ல இந்த சோவியத் யூனியன் அண்ட் யூஎஸ் நடந்த வாரில் யூஎஸ் ஒரு சோவியத் யூனியனோட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ஒன்று கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணிட்டு இது சும்மா எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால இதையுமே கொண்டு போயிட்டு சீக்கிரட்டா ஏரியா 51ல வச்சுட்டு இதோட அட்வான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, எப்படி இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை ஸ்டடி பண்றதுக்குன்னு இந்த ஏரியா 51க்கு எடுத்துட்டு போகப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி அடுத்த நாடுகளோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நம்ம யூஎஸ் கத்துக்கணும்னா இதை ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல தான் வச்சு பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் வச்சு பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுக்கு கூட இந்த ஏரியா 51 பயன்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 1960ல லாக்ஹீட் U2 ஏர்கிராஃப்ட் சோவியத் யூனியனை கண்காணிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு மிசைல் மூலியமா அகற்றப்படுது, அதாவது தாக்கப்படுறாங்க. இந்த ஏர்கிராஃப்டும் சோவியத் யூனியனோட கையில மாட்டுது. இதுக்கப்புறம் யூஎஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி இது நாங்க தான் கண்காணிச்சோன்னு இவங்களும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க சோவியத் யூனியனுக்கு. இதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேல ரொம்ப ப்ரெஷர் உண்டாக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் இது இந்த மாதிரி மாற்ற முடியாத அளவுக்கு இன்னொரு ஏர்கிராஃப்ட் ஒன்று கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் யூஎஸ் கவர்மெண்ட் CIA சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட சேர்ந்துட்டு இன்னொரு பெட்டரான ஏர்கிராஃப்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் SR-71 பிளாக் பேர்ட். இது வரைக்குமே இந்த ஏர்கிராஃப்ட் தான் ஃபாஸ்டஸ்ட் ஏர்கிராஃப்ட் இந்த வேர்ல்டா இருக்குது. அதாவது இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3400 km/h ஸ்பீட்ல போகும். அது மட்டும் இல்லை, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைட்ல போகும் பார்த்தீங்கன்னா 78,000 அடி ஹைட்ல எந்த ஒரு ரெடார்லையுமே மாட்டாம போகும்னு சொல்லப்படுது. லாக்ஹீட் SR-71 பிளாக் பேர்ட் இந்த ஃப்ளைட்டோட டெஸ்டிங் கூட ஏரியா 51 ரீஜன்ஸ்ல தான் நடந்தது. இப்போ மக்கள் நிறைய இந்த UFO சைட்டிங்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு சொல்றாங்க இல்லையா. இப்போ இந்த பிளாக் பேர்ட்ஸ், இந்த மாதிரி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ், இது எல்லாமே இந்த நிவாடா டெஸ்ட் ரீஜனுக்கு பக்கத்துல தான் நடக்குது. ஸோ இதை கூட மக்கள் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா இதை ஒரு UFOட கம்பேர் பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.
ஏன்னா இவ்வளோ ஹைட்ல பறக்கிறப்ப இது பார்க்கறதுக்கு கூட ஒரு ஷைனிங்கா ரொம்ப வித்தியாசமாக தான் ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஸோ இதை கூட ஒரு யூஎஃப்ஓட தப்பா மக்கள் எடுத்திருக்கலான்னு சொல்லப்படுது. என்னதான் மக்கள் இங்க பறந்துட்டு இருக்கிற பல ஏர்கிராஃப்டை யூஎஃப்ஓட கம்பேர் பண்ணி பேசினாலும் யூஎஸ் கவர்மெண்ட் இதை டினை பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏரியா இல்லைன்னு சொல்லிட்டு தான் பல நாளைக்கு சொல்லிட்டே வந்திருக்கு. இந்த ஏரியா 51 இப்படி ஒரு ஏரியா இருக்குன்னு கவர்மெண்ட் அபிஷியலா எப்போ அனௌன்ஸ் பண்ணி தெரியுமா? 2013 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி. இது வரைக்குமே மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது, இதுல இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் டெஸ்டிங் நடக்குதுன்னு கவர்மெண்ட் அஃபிஷியலா மக்களுக்கு சொல்லவே இல்லை. இதை ஒரு சீக்ரெட்டாவே 2013 வரைக்குமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதனால கூட மக்கள் அங்க பறந்துட்டு இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸை ஒரு யூஎஃப்ஓட கம்பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏரியா 51 இப்போ அஃபிஷியலா 2013 இருக்குன்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் சொன்னாலுமே இன்னுமே சில பேர் இதை ஃபுல்லாவே நம்பல. ஏன்னா அவங்க இன்னும் இந்த யூஎஃப்ஓ அங்க இருக்குது, இங்க ஏரியா 51 இந்த ஏலியன்ஸை வச்சுட்டு இந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட்ல இருந்து 4 ஏலியன்ஸ் பாடி மாட்டிச்சு இல்லையா, இதை வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்குன்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. வாங்க என்ன காரணங்கள்னால இன்னுமே நிறைய மக்கள் இங்க யூஎஃப்ஓ அண்ட் ஏலியன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்புறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இந்த ராஸ்வெல் இன்சிடென்ட்ல கிடைக்கப்பட்ட டெப்ரீஸை வந்துட்டு வெதர் பலூன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் 1994 ராஸ்வெல் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க மக்களுக்காக. அதுல மறுபடியுமே மாத்தி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெப்ரீஸ் யூஎஸ் மிலிட்ரியோட ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஆப்ரேஷன்காரில் இருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி பேசுறதுனால மக்களுக்கு இன்னுமே கன்ஃபியூஷன் ஏற்படுது. மக்கள் அந்த யூஎஃப்ஓ அண்ட் அந்த ஏலியன் ஸ்டிக்மாவை தான் நம்புறாங்கன்னு சொல்லப்படுது. யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், இந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா 1947 கெனித் ஆனந்த் சொல்லிட்டு ஒரு யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் பைலட், அவரோட ஃப்ளைட்டை லேண்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால ஸ்கைல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அடுத்தடுத்து ஒரு டிஸ்க் வடிவத்துல ஒரு பொருள் ஒன்று அவருக்கு முன்னால ஸ்பீடா மூவ் ஆகுது. அதாவது அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற விமானத்துல, அதாவது உலகத்துல இருக்கிற விமானத்துல இல்லாத ஒரு ஸ்பீடுன்னு சொல்றாரு. அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு 7 to 8 டிஸ்க் ஷேப்ல இருக்கிற ஒரு பொருள் வந்துட்டு மூவ் ஆகுது. இதை வந்துட்டு அவங்க யூஎஸ் கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கப்புறம் தான் இதுக்கு பேரு யூஎஃப்ஓன்னு வைக்கிறாங்க, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு வைக்கிறாங்க. 1997 யூஎஸ்ல ஒரு ஃபேமஸான ரேடியோ ஷோ இருக்கு. இதுல ஆட்பெல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்ட் வந்து நடத்திட்டு இருந்தாரு. இதுக்கு அன்னைக்கு ஒரு காலர் வந்துட்டு ரொம்ப பதற்றமா ஒரு கால் ஒன்று பண்றாரு. கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காது. அவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஏரியா 51 இருந்து கால் பண்றேன். இங்க அமெரிக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏரியா 51 ஏலியன்ஸை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவங்களோட டெக்னாலஜியை அடாப்ட் பண்ண முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்போ இது பேசிட்டு இருக்கும் போது நெட்வொர்க் கட் ஆகுது. அவரும் தொடர்பில இருந்து வெளியில போறாரு. இதுக்கப்புறம் 7 மாசம் கழிச்சு அதே நபர் மறுபடியுமே திருப்பி இந்த ரேடியோ ஷோல கால் பண்ணாரு. அன்னைக்கு நான் பண்ணது ஒரு பிராங்க்னு சொல்றாரு. பிராங்கா இருந்தா கூட அன்னைக்கு அவ்வளவு பதற்றமா இதுக்கு அவர் பேசணும். அது மட்டும் இல்லாம கரெக்டா இவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றப்ப மட்டும் கரெக்டா எப்படி நெட்வொர்க் கட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் இதேமே ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியா எடுத்துட்டு போயிட்டு ஏலியன்ஸ் உண்மையிலேயே அங்க இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. 1989 பாப் லசார் சொல்லிட்டு ஒரு நபர் யூஎஸோட ஜேர்னலிஸ்ட்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, என்ன வந்துட்டு S4 நிவாடா ரீஜன்ல ஹையர் பண்ணியிருந்தாங்க ஆஸ் அ சயின்டிஸ்டா. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி ஃப்ளையிங் சாசஸ் இருந்தது. இந்த ஃப்ளையிங் சாசஸை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி தான் நான் அங்கே வேலை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் இவரோட கிரெடிபிலிட்டியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. கிரெடிபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறது என்ன தெரியுதுன்னா, இவர் உண்மையிலேயே அந்த ரீஜியனில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. டேவிட் கிரஷ், ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிலிட்டரி அஃபீஷியல், 2023 ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. இதில் நான் ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சர்ச்சைனா, ஏன் இந்த எக்ஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வாயை திறந்து இதை சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டியூட்டியில் இருக்கிறப்ப இதில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாசா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூத் இஸ் அவுட் தேர் பட் வி ஆர் கோயிங் டு லுக் ஹார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சில உண்மைகள் கிடைச்சிருக்கு, ஆனால் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ யுஎஸ்ஏ இதை வந்துட்டு யூஎஃப்ஓன்னு சொல்றது இல்லை. ஏன்னா யூஎஃப்ஓன்னு சொன்னாலே இது ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுறதுனால இப்போ இதை யூஏபிஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது அன்ஐடென்டிஃபை ஏரியல் ஃபெனமெனன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த யூஏபிஸ்ல பாத்தீங்கன்னா 2007ல யூஎஸ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா $22 மில்லியன் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ அந்த ரிசர்ச் பேரை மாத்திட்டு என்ன ப்ராஜெக்ட்னா அட்வான்ஸ்டு ஏரோஸ்பேஸ் த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. நாசா 800க்கு மேல யூஎஃப்ஓ சைட்டிங்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு இந்த நிவாடா ஏரியா 51 யூஎஸோட டாப் மிலிட்ரி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா இது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த யூனிவர்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமானது, ரொம்பவே பெருசு. இதுல நம்ம மட்டும்தான் வாழ்றோம்னு நினைச்சா அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. இப்போ இந்த ஏலியன்ஸ் சொல்ற ஒரு விஷயம் நம்மளோட மூளையிலையும் டெக்னாலஜிலையும் ரொம்பவே மேல்பட்டு இருக்கிறான். அதாவது நம்மளோட அட்வான்ஸா இருக்கலாம். அதனாலதான் நம்ம இவங்களை இன்னுமே பிடிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏலியன்ஸ் நம்மளோட இங்க இருக்காங்களா, வந்துட்டாங்களா, இல்ல இனிமே தான் வர போறாங்களா? நீங்க உங்க வாழ்நாள்ல இந்த மாதிரி வித்தியாசமான பொருள்கள் ஏதாவது ஆகாயத்துல பறக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இருக்காங்களா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சேகர் தாட்ஸ். நன்றி, வணக்கம்.